எல்லோருக்கும் வணக்கம். நான் ஹரிஹர கார்த்திகேயன். கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸ்ல நாம இப்போ பிஷப் காலேஜுக்கு ஆப்போசிட்ல இருக்க பாரதி நகர் ஏரியால தான் இருக்கோம். இங்க ஒரு மாடி தோட்டத்தை ரெனோவேட் பண்றதுக்காக வந்திருக்கோம். நீங்க பார்த்திருப்பீங்க, இங்க எல்லா தொட்டிகளுமே ரொம்ப அழகான செடிகளா இருக்கு. ஆனா ஆர்கனைஸ்டா இல்ல. அத சரி பண்றதுக்காக தான் கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் இங்க வந்திருக்கோம். இவங்களுக்கு இந்த தொட்டிகள் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி குடுத்து, நம்மளோட ஏபிஎஸ் கோட்டட் பைப்ஸ்ல ஸ்டாண்டுல நீட்டா அடுக்கி ரெடி பண்ணி, அத ஆர்கனைஸ் பண்ணி ரொம்பவே அழகா, ப்ரொஃபஷனலா குடுக்க போறோங்க. அதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுவரைக்கும் நான் பார்த்த தோட்டத்திலேயே இவங்க ரொம்பவே அருமையா செடிகள மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த தோட்டம் ஃபுல்லாவே நெறைய பூக்கள் இருக்கு, நெறைய செடிகள் இருக்கு. எனக்கு ரொம்ப பர்சனலா ரொம்பவே புடிச்ச ஒரு தோட்டமா இருக்கும். இந்த தோட்டத்த ரொம்பவே என்ஜாய் பண்ணி நாங்க ரெனோவேட் பண்ண போறோம். நம்ம சேனல்ல இப்பதான் முதல் வீடியோ பார்க்குறீங்கன்னா, கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நம்ம உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பண்ணலாம் சேரும். இப்போ கார்டனில் ரெனோவேஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கார்டனில் எத்தனை தொட்டிகள் இருக்குது, எத்தனை க்ரோ பேக்ஸ் இருக்குது, பெயிண்ட் பக்கெட்டில் எத்தனை இருக்குது, வாட்டரிங் கேனில் எத்தனை இருக்குது, எல்லாத்தையுமே ஒரு குவான்டிட்டி அனலைஸ் பண்ணேன். கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்டது இருந்தது. அதில் பெரிய செடிகள்லாம் 2 ஸ்டெப் ஸ்டாண்ட்லேயும், ரொம்ப ரொம்ப குட்டி குட்டி பாட்ஸ் எல்லாமே 3 ஸ்டெப் ஸ்டாண்ட்லேயும் வைக்கலான்றதை பிளான் பண்ணோம். எதுக்காக 2 ஸ்டெப் அண்ட் 3 ஸ்டெப் ஸ்டாண்டை சூஸ் பண்ணோம்னா, இங்கே மேடம் வச்சுருக்க பேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 12x12 வாட்டரிங் கேன் அண்ட் பெயிண்ட் பக்கெட் இது எல்லாமே ஒரு 12 இன்ச் அகலம் உள்ளதாக தான் இருந்தது. இது எல்லாமே வைக்கிறதுக்கு நமக்கு 2 ஸ்டெப் அண்ட் 3 ஸ்டெப் ஸ்டாண்டு கரெக்டாக இருக்கும். பெரிய சைஸ் க்ரோ பேக் போகிறப்ப தான் நம்ம 10G அண்டு 5G ஸ்டாண்ட்லாம் சிங்கிள் ஸ்டாண்டாக நம்ம போடுற மாதிரி இருக்கும். இங்கே 10G ஸ்டாண்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். அது எதுக்காகனா கீரை பேக்கெலாம் வைக்கிறதுக்காக. அதையும் அந்த வீடியோட கண்டினியூட்டியாக பார்க்கலாம். இப்போது இந்த ஸ்டெப்ஸ் கடியில் 3 ஸ்டெப் ஸ்டாண்டு 2 ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது எதற்காகனா நிறைய குட்டி குட்டி பாட்ஸ் இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் இருக்குது. இது எல்லாமே அன்ஆர்கனைஸ்டாக இருந்ததால் தான் கார்டனே ரொம்ப கன்ஜஸ்டடாக இருந்தது. நடக்கக்கூட பாதை இல்லாமல் இருந்தது. நிறைய கட்டிங்ஸ் வரும் ஜெர்மினேஷன் பண்ணுறதுக்கு, ப்ரொபகேஷன் பண்ணுறதுக்கு. இதுக்கு எல்லாமே ஒரு ஷேடட் ஏரியா தேவைப்பட்டது. ஸோ அதுக்காக நான் அந்த படிக்கட்டுக்கு அடியில் நான் சூஸ் பண்ணேன். அப்போ இது எல்லாமே ஒரே இடத்துல ஆர்கனைஸ்டாக இருக்கணுன்றதுக்காக 3 ஸ்டெப் ஸ்டாண்டை நான் சஜஸ்ட் பண்ணேன். மேடம்க்கு அதுவும் பிடிச்சிருந்தது. ஃபோட்டோஸ்லாம் காமிச்சோன்னே ஸோ அதை எடுத்து நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க பார்த்தது ரொம்பவே நல்லா இருக்குன்ற மாதிரி ஃபீட்பேக் கொடுத்தாங்க. அது நாங்கள் உழைக்கிறதே இது போல் ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக்ஸ்க்காக தான். ஒவ்வொரு பிளான்ஸாக கொண்டு வர அது எல்லாமே எப்படி வச்சா அழகாக இருக்குன்றதை செக் பண்ணி ஒரே உயரம் உள்ள தொட்டிகள் எல்லாமே மேல் ரோவில் வச்சேன். அடுத்து அதை விட சின்னதாக இருக்க தொட்டிகள்லாம் சென்டரில் இருக்க ரோவில் வச்சேன். ரொம்ப குட்டி குட்டியாக இருக்க பாட்ஸ் எல்லாமே கீழே இருக்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வச்சேன். இதெல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய தோட்டத்தை பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். வெயிட் பண்ணுங்கள், அதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் அன்ஆர்கனைஸ்டாக ஒரு தோட்டம் வச்சுருக்கீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தோட்டத்தோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எங்கள் டீம்லேருந்து
சைஸஸ் இருந்தது. பெருசாக இருக்க சைஸ் எல்லாமே வந்து மேலே இருக்க ரோலையும், சின்னதாக இருக்க சைஸஸ்லாம் வந்து கீழே இருக்க ரோலையும் வச்சோம். ஆல்மோஸ்ட் 75% தொட்டிகள் எல்லாமே நம்ம ஸ்டாண்டில் வச்சாச்சு. நம்ம பிளான் பண்ண மாதிரி 3 ஸ்டாண்டில், ஒரு ஸ்டாண்டில் வந்து வாட்டரிங் கேனையும், இன்னொரு ஸ்டாண்டில் சிமெண்ட் பாட்ஸும், இன்னொரு ஸ்டாண்டில் க்ரோ பேக்ஸையும் ஆர்கனைஸ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்ததாக பில்டிங்கோட ஃப்ரண்ட் சைடு, இதுதான் ரொம்பவே முக்கியமான இடம். இங்கே நம்ம வைக்க போகிற எல்லா பிளான்ஸுமே வந்து ஒரே வெரைட்டியாக இருக்கணுன்றதால அடினியம் பிளான்ஸை வந்து இந்த இடத்துக்கு நம்ம சூஸ் பண்ணோம். வீட்டோட ஃப்ரண்ட் சைட்லேருந்து கீழேருந்து பார்த்தா கூட தெரிகிற மாதிரி ரொம்பவே கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸ் வந்து தெரிகிற மாதிரி அந்த அடினியம் பிளான்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணோம். அதுக்கு நம்ம ஒரு 2 ஸ்டெப் ஸ்டாண்டை யூஸ் பண்ணிக்கிட்டோம். பெரிய செடிகள் எல்லாமே மேலே இருக்க ஸ்டெப்ஸ்லேயும், சின்னதாக இருக்க தொட்டிகள்லாம் வந்து கீழே இருக்க ஸ்டெப்ஸ்லேயும் வச்சோம். நீட்டாக ஸோ நெக்ஸ்ட் ஃபேஸில் வந்து நம்ம இதெல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம். கார்டன் ரெனோவேஷன் ஒர்க் எல்லாமே நாங்கள் அமைச்சது இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இப்போ இந்த கார்டனில் என்ன மாதிரி செட்டப் ரெடி பண்ணியிருக்கோன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 3 ஸ்டெப் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. இதில் 2 ஸ்டாண்ட் இங்கே வந்து செட் பண்ணியிருக்கோம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து பதியம் போட்டு கொண்டு வரது. இதுக்கு ரொம்பவே கம்மியான சன்லைட் தான் தேவைப்படும். அதனால இந்த ஸ்டெப்ஸ்க்கு அடியில் இது இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதெல்லாம் பேபி பிளான்ட்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் இது நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் எடுத்து மற்ற இடத்துக்கு வச்சுக்கலாம். அது மாதிரி பண்ணுறப்ப எல்லாமே குட்டி குட்டி பாட்டில் தான் வந்து நம்ம வந்து பதியம் போடுவோம். அந்த பாட்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ்டாக கன்ஜஸ்டடாக வைக்கணுன்றப்ப தனித்தனியாக இருக்கிறப்ப நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. கார்டன் ரினோவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்பவே ஸ்கேட்டடாக அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா இருந்தது. ஸோ இதுக்கு வச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு கார்டனில் எவ்வளோ ஸ்பேஸ் வந்து மிச்சமாக இருக்குன்றத அப்படியே பார்க்கலாம் வாங்க. பிளான்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே ரேரான பிளான்ஸு. அழகாக ஒவ்வொன்றையுமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுவே ரொம்பவே பாராட்டுதலுக்குரியது. இது போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு சின்னோண்டு கட்டிங்ஸ் கிடைச்சாலே போதும், அதை வந்து ஒரு பெரிய ஒரு செடியாக கன்வெர்ட் பண்ணி அதுலேருந்து விதைகளை எடுத்து உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. இதுவுமே வந்து மேடம் சொன்னது என்னென்னா, ஒருத்தவங்கள்ட்ட இருந்து கலெக்ட் பண்ண ஒரு விதைகளை தூவி விட்டேன், அது ஃபுல்லாகவே வளர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு இதுலேருந்து நமக்கு விதைகள் எடுத்து நமக்கும் கொடுத்துருக்காங்க. நம்மளும் அதை வந்து ஷேர் பண்ணணும்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். ப்ளஸ் இங்கே ரோஸ்க்காக ஒரு பிளான் ரெடி பண்ணி ரோஸ் பிளான்ஸ் வந்து ஒரு 3 பிளான்ட் இங்கே வச்சுருக்கோம். அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா க்ரோ பேக்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி ஒரே இடத்துல வந்து பிளான் பண்ணி செட்டப் பண்ணியிருக்கோம். இதில் வந்து கொஞ்சம் கிளம்ஸியாக தான் வச்சுருக்கோம். போக போக கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக வைக்கணும்னு சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல வந்து சிமெண்ட் பாட் ஆகட்டும், பிளாஸ்டிக் பாட்ஸு எல்லாமே வந்து ஒரே ஸ்டாண்டில் வச்சு கொடுத்துருக்கோம். இங்கே வந்தீங்கன்னா தண்ணி வாளி 20 லிட்டர்ஸ் வாட்டரிங் கேன் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு 10 தொட்டி. இது மேக்ஸிமம் வந்து பெயிண்ட் அடித்து தான் யூஸ் பண்ணணும், அதை நோட் பண்ணிக்கோங்க. 20 லிட்டர் தண்ணி கேன் எல்லாமே அவுட் சைடு வந்து பெயிண்ட் அடிச்சிருக்கணும். எதுக்காக சொல்கிறேன்னா, சன்லைட் உள்ளே படுறப்போ சுற்றிலும் பாஸ் ஆன் ஃபார்ம் ஆகும். அது பாஸ் ஆன் ஃபார்ம் ஆனிச்சுன்னா அது வந்து நம்மளுடைய சத்துக்கள் எல்லாம் வந்து அது உறிஞ்சிடும். ஸோ செடிகள் வளர்கிறதுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரொம்பவே முக்கியமானது இந்த பிளேஸ் தாங்க. வீட்டோட என்ட்ரன்ஸ்லேருந்து பார்க்குறப்பையும் சரி, இங்கேருந்து பார்க்குறப்பையும் சரி, இந்த இடம் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணும். எவர் கிரீன்னு சொல்லுவாங்க. எப்பயுமே கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக இந்த அடினியம் பிளான்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கம்மியான தண்ணி வந்து ஊற்றணும். மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. அதாவது ஹார்ட் டு கில் பிளான்ஸ். இதெல்லாமே தண்ணி நிறைய ஊற்றுனீங்கன்னா லீஃப் ஃபால் ஆகும், பூ பூக்காது, இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இருந்தாலும் இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்க மேடம் வந்து ஊரில் இல்லைன்னா அவங்க வேலை பார்க்குறவங்க தண்ணி ஊற்றி அது வந்து வீணாக்கிடக்கூடாதுன்றதுக்காக இதெல்லாமே ஆர்கனைஸ்டாக ஒரே இடத்துல செட் பண்ணி இங்கே வந்து ஒரு சின்ன போர்டு போட சொல்லிட்டேன். இந்த செடிகளுக்கு வாரம் ஒரு முறை தண்ணீர் ஊற்றினால் போதும் அப்படின்னு ஒரு போர்டு போட சொல்லியிருக்கோம்.
இதெல்லாமே இந்த இடத்துல வச்சுருக்கோம். இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். இதுபோல் உங்களுக்கும் ஒரு அழகான தோட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் மாடியோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் நிறைய பயனுள்ள வீடியோக்களுக்கு கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணியிருக்கேன். நன்றி.